வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மொழியியல் அரசியல் ஆய்வாளர் டாக்டர் சபூர் அலி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஐஐடியில் ஒரு நிகழ்ச்சிக்கு வருவதாக இருந்தது. திடீரென்று அவரோட பயணம் ரத்தாகி இருக்கிறது. அதுக்கு காரணம் அந்த மொழியியல் சார்ந்த பிரச்சனை தான். இப்போ அவர் திமுக அரசுக்கு எதிராகவும் இருமொழிக் கொள்கைக்கு எதிராகவும் அவர் பேச அந்த பிரச்சனை ஒரு ஆணவ போக்கு தான் காரணம் சொல்லப்படுது. உண்மையில் ஒரு மொழியியல் ஆய்வாளராக நீங்கள் அதுதான் சிக்கலா அல்லது வேறு எதுவும் சிக்கலா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த பிரச்சனையை நம்ம எதிலிருந்து பார்க்க தொடங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். இப்போது ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறாரு. அவர் வச்ச ஆர்குமெண்ட் என்னவாக இருந்தது அப்படின்னா, ஹிந்தியை திணிக்கவில்லை, அது எந்த மொழியை வேணாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் தமிழக மக்களும் அரசியல் கட்சிகளும் அதை ஹிந்தி திணிப்புன்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. இப்போ இந்த சந்தேகத்துக்கு என்ன காரணம், இதனுடைய பின்புலம் என்ன, இதில் அவங்க சந்தேகப்படுறதற்கு ஆதாரம் இருக்கிறதா, உண்மையிலேயே ஹிந்தி திணிப்பு நடக்குதாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். இப்போ நான் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாணவன் வச்சுக்கிறோங்க. இப்போ நான் எடுத்துக்கொள்வோம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் இப்போ 3 மொழியை படிக்கணும். எனது தாய்மொழி தமிழ், ஆங்கிலம் நான் படிக்கணும். அதே நேரத்தில் நான் இப்போ தெலுங்கு எடுத்து படிக்கிறேன். அவங்க சொல்கிற மாதிரி நான் 3 மொழியை எடுத்து படிக்கிறேன். இப்போ இதை ஒரு பக்கம் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றிய அரசில் நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளும் அதுக்கப்புறம் அஃபீஷியல் லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட்டும் என்ன செய்கிறாங்கங்கிறத பார்த்தோம்னா நம்ம இதை புரிஞ்சுக்கிற முடியும். இப்போ ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நான் ஆங்கில மொழியை அலுவலக செயல்பாட்டிலிருந்து நீக்குவேன். மிகப்பெரிய அளவில் ஒன்றிய அரசு ஆங்கில மொழியை அலுவலகத்திலேருந்து நீக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க அலுவலக மொழியிலேருந்து அங்கே நீக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ நான் ஆங்கிலம் படிப்பதனால எனக்கு எந்த பயனுமே கிடையாது. அப்போ நான் தெலுங்கு படிப்பதனால எனக்கு எந்த பயனும் கிடையாது. ஏன்னா நான் தெலுங்கு மொழியை கொண்டு அங்கே உள்ள அரசியல் அலுவலக செயல்பாடுகளில் என்னால் பங்கு கொள்ள முடியாது. அப்போது இன்டைரக்டாக நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா, நான் ஹிந்தியை படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 3 மொழின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா, ஆங்கிலத்தை நீக்குவதற்கு இன்னொரு சைடு பயங்கரமாக அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஆங்கிலம் நீக்கப்பட்டுச்சுன்னா அப்போ எந்த மொழியில் தமிழக மக்களும் ஒன்றிய அரசு கூட தொடர்பு கொள்ள முடியும், தமிழக மக்கள் ஒன்றிய அரசோட தொடர்பு கொள்ள முடியணும்னா அப்போ ஹிந்தி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அப்போ இன்டைரக்டாக ஹிந்தி படிக்க வேண்டிய நிர்பந்தம் வருது. ஸோ தமிழக மக்கள் என்னன்னா தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்களை பார்த்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை இந்தி திணிப்பாக பார்க்குறாங்க. இதுக்கு வலுவான ஆதாரம் இருக்குது. 1965 போராட்டம் நடந்தது தமிழ்நாட்டில். மிகப்பெரிய அளவில் மொழி போராட்டம் நடந்தது. அந்த மொழி போராட்டம் நடக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹிந்தி நெவர், இங்கிலீஷ் எவர், அப்படி தான் அவங்க ஸ்லோகம் பண்ணியிருந்தாங்க. அப்போ அன்னைக்கு கூட என்ன நடந்ததுன்னா, கான்ஸ்டியூஷன் செயல்பட ஆரம்பித்து 15 வருடங்களில் ஹிந்தி மொழியை நீக்கணும்னு சொன்னாங்க. ஆங்கில மொழியை நீக்கணும்னு சொன்னாங்க. ஆங்கில மொழியை அந்த இடத்துல நீக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஹிந்தி வந்துடும். ஹிந்தி வந்தால் இந்த மக்கள், தமிழ் மக்கள் கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க. ஸோ தமிழ் மக்கள் என்னைக்கெல்லாம் ஹிந்தி படிக்கணும்னு நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறாங்களோ அதை ஃபுல்லாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிந்தி திணிப்பாக தான் பார்க்குறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எப்போவுமே இந்த மாதிரி வரும்போது இன்டைரக்டாகவும் ஹிந்தி திணிப்பு நடைபெறுதா அப்படின்னு சொல்லி அவங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க போராட்ட வடிவமுறைகளும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அரசியல் கட்சிகளும் அதை ஆதரித்து இந்திய திணிப்புங்கிறத பல்வேறு வகையில் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இதை இன்னொரு வழியிலையும் புரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னா, ஒன்றிய அரசு ஹிந்தி மொழியை தேசிய மொழியாக உருவாக்கணும்னு பல்வேறு காலங்களாக செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒவ்வொரு வடிவமாக மாற்றி மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கொண்டு வந்திருக்க மும்மொழி கொள்கையும் அதனுடைய பின்புலத்திலையும் ஹிந்தியை தமிழ் மக்களையோ நான் ஹிந்தி ஸ்டேட்டில் உள்ள மக்களையோ இன்டைரக்டாக படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் அதில் இருக்குது. அந்த திட்டத்தை புரிந்து கொண்டதுனால தான் தமிழக மக்கள் எதுக்குறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தர்மேந்திர பிரதான் இப்போ வர்ற ஐஐடிக்கு வரக்கூடிய ப்ரோக்ராம்லேயும் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்தது. இந்த பிரச்சனையில் இன்னொரு ஆங்கிளும் இருக்குது. 40 லட்சம் மக்களுக்கு தர வேண்டிய, மாணவர்களுக்கு தர வேண்டிய நிதி சம்பந்தமாக பிரச்சனைகள் எழும்போது ஹார்ஸான ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததும் அது மக்களுக்கு ஒரு கோபத்தை உருவாக்கி இருக்குது. அந்த கோபம் மற்ற அரசியல் கட்சிகளால் கேபிட்டலைஸ் பண்ணப்பட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையினால அதன் காரணமாகவும் தர்மேந்திர பிரதான் சென்னைக்கு வர்றது தடைபட்டிருக்கலாங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம அசம்ஷன் பண்ணதுக்கு இங்கே ஹோப் கிடைக்குது.
ரைட், ஓகே. இப்போ ரொம்ப அழகாக வந்து இது விஷயத்தில் இருக்குது, பின்னாடி இருக்கிற அரசியலை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீங்க. இப்போ நான் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இப்போ இந்த ஹிந்தி மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம். தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் எல்லா இடங்களையுமே வந்து அந்த ஹிந்தி அதை அவங்க ரீஜியனல் லாங்குவேஜை காலி பண்ணணும்னு நினச்சாவோ, அல்லது வந்து இங்கிலீஷுங்கிறது இணைப்பு மொழியை காலி பண்ணணும்னு நினச்சாவோ, அதுக்கு அவங்க எடுக்க பல முயற்சிகள் வந்து கடந்த காலத்தில் தோல்வி சந்திச்சிருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து நான் இது எப்படி பார்க்குறேன்னா, இங்கே இருக்க மாநில அரசு இந்த பிரச்சனையில் மக்கள்கிட்ட வந்து யூனியன் கவர்மெண்ட்டை, டெல்லி கவர்மெண்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடைக்குது. இந்த வாய்ப்பு எதுக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட் திரும்ப திரும்ப ஏற்படுத்திட்டே இருக்காங்க மாநிலங்களுக்கு? இப்போ இதை 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 முக்கியமாக எப்படி புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, பாஜகவினுடைய சித்தாந்தம் வந்து ஒற்றை வடிவில் எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஒரே மொழி, ஒரே தேர்தல், அது அவங்களுடைய சித்தாந்தம். அவங்க சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்க என்ன செயல்பட வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்தியா முழுவதும் ஒரு மொழி நடைபெறணும். அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். இது வந்து எப்போ இருந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்துமே இந்த ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு தடையும் நடக்கும்போதும் அவங்களுக்கு வந்து என்னென்னா பிரச்சனைகள் வந்து வர வர வந்து அவங்களால அதை வந்து வெற்றி பெற முடியாமே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னா, இது வந்து நீண்ட கால திட்டம். இந்த திட்டத்தில் அவங்க வந்து ஓய்வடையவே முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய பிரதான திட்டமாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதனால் திருப்பி 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 ஹிந்தியை கொண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் சில இப்போ நம்ம வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அதனுடைய இன்னர் கரு வந்து என்னவா இருக்குதுன்னா, எப்போவுமே தமிழக மக்களை ஹிந்தி படிக்க வைக்கணும். நாட் ஓன்லி தமிழ் மக்கள், எல்லா ஹிந்தி பேசாத மாநில மக்களை ஹிந்தி பேச வைக்கணும். இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரே வகையான அரசியல் சித்தாந்தத்தை இங்கே உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற அவங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வருது. இதை வந்து மறுபடியும் இது தொடர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு நடந்துக்கிட்டே இருக்க தான் செய்யுது. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா வந்து, இப்போ இந்தியாங்கிறது வந்து அடிப்படையில் வந்து ஒரு பன்மைத்துவம் கொண்ட ஒரு நாடு. மொழி சார்ந்து பல அது சார்ந்த பல பண்பாடுகள், அது சார்ந்த பல பொருளாதார வாழ்வியல் முறைகள், இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து காலி பண்ணிவிட்டு அந்த ஒற்றை புள்ளியில் ஒரு யூனிஃபார்மாக கொண்டு வரணுங்கிறது அது பாசிபிளா? ஃபஸ்ட்டு அது செய்ய முடியுமா? ஏன்னா கடந்த காலத்தில் இதே மாதிரியான ஒரு மிருக பலத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருது டெல்லியில். அவங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுட்டாங்க. பட் வந்து காங்கிரஸ் கிட்ட இருந்து பாஜக இதில் பாடமே கற்றுக்கலையா? இல்லை பாஜகவோட எப்படி இந்த விஷயத்தை காங்கிரஸால் செய்ய முடியாது, எப்படி உங்களால் செஞ்சு சாத்தியமாக்க முடியும்? இப்போ இது வந்து காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் யாராலுமே செய்ய முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, நமது அரசு வந்து என்னென்னா கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸி. நம்ம வந்து லிபரல் டெமோக்ரஸி மாடலான கான்ஸ்டியூஷனை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். கான்ஸ்டியூஷன் வந்து எப்போவுமே வந்து எந்த ஒரு பாலிசியையும் அது உயிரோடு இருக்கணுமா, அது எக்ஸிஸ்ட் ஆகணுமா இல்லையாங்கிற முடிவு பண்ணுறதே வந்து கான்ஸ்டியூஷன் தான். கான்ஸ்டியூஷன் ஒரு பாலிசியை எப்போ வந்து அலோவ் பண்ணோம்னா அது சமத்துவத்தை உறுதி பண்ணணும். இப்போ முன்னாடி வந்து ஹிந்தியை வந்து நான் ஹிந்தி ஸ்டேட்டில் வந்து ஹிந்தியை திணிச்சாங்க. அப்படி திணிக்கும் போது மக்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது எங்களை வந்து இரண்டாந்தர குடிமக்களாக மாற்றிவிடும். எப்படி இரண்டாந்தர குடிமக்களாக மாற்றிவிடுங்கிறதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மத்திய அரசு அலுவலகங்களில் வேலை செய்வதற்கு வேலை வாய்ப்புக்கு வந்து தேர்வுகள் நடைபெறுது. வட மாநிலத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹிந்தி மொழியில் எழுதுனாங்க அப்படின்னா அவங்க இயற்கையாகவே அதிக மதிப்பெண்கள் பெறுவாங்க. இவங்க வந்து குறைவான மதிப்பெண் தான் பெற்றே ஆகணும். இதுதான் வந்து நேச்சர். அப்படி இருக்கும்போது அப்போ வந்து சட்டத்திட்டங்கள் வந்து என்னென்னா ஒரு நடைமுறை படுத்தும் போது அப்போ ஒருத்தருக்கு வந்து அதிக பெனிஃபிட்டையும் ஒருத்தருக்கு குறைவான பெனிஃபிட்டையும் கொடுத்ததுன்னா அது சமத்துவத்துக்கு எதிரானது. அப்போ சமத்துவத்துக்கு எதிரானதும் போது மக்கள் வந்து போராடத்தான் செய்வாங்க. அது வந்து கடைசியில் வந்து எதில் முடியும் அப்படின்னா அது வந்து திணிக்க முடியாமல் தான் முடியும். அதே மாதிரி காங்கிரஸ் காலத்துலேயும் அவங்க முயற்சி பண்ணி பார்த்துருந்தாங்க. அதுவும் அது நடக்கலை, இப்பவும் வந்து நடக்காது. என்ன காரணம் அப்படின்னா, மக்கள் வந்து சமத்துவம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து என்றைக்குமே அதை ஒத்துக்கிற மாட்டாங்க. ஸோ சமத்துவம் தான் இங்கே வந்து முக்கியம். இப்போ எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க இந்தியா விட்டு போயிட்டாங்க. இத்தனை வருஷம் ஆச்சு. ஆங்கிலத்தை இந்தியாவிலேருந்து நீக்கணும்னு எத்தனையோ பாலிசி வந்து எல்லா அரசுகளும் போட்டு பார்த்தாங்க. ஏன் இன்ன வரைக்கும் இந்தியாவில் வந்து ஆங்கிலம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்குது? ஏன் இன்னும் வந்து ஆங்கிலம் வந்து ஒரு நல்ல நிலைமையிலேயே ஒரு வலுவான நிலைமையிலே இருக்குது அப்படின்னா, ஆங்கிலம் வந்து ஒரு வகையான சமத்துவத்தை இந்த நாட்டில் வந்து உருவாக்குது. எப்படி எடுத்துக்கிட்டான் அப்படின்னா, இப்போ தெலுங்கு பீப்புளுக்கும் ஆங்கிலம் வந்து அந்நிய மொழி, தமிழ் பீப்புளுக்கும் அந்நிய மொழி. அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் சமமாக வந்து காம்படிட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துது. அதன் காரணமாகத்தான் இந்தியாவில் ஆங்கிலம் வந்து என்றைக்குமே வந்து மறையவே மாட்டேங்குது. அது காரணம் என்னென்னா, அது சமத்துவத்தோட தொடர்பு இருக்குது. ஒரு மொழிக் கொள்கை அது வந்து ஒரு லிபரல் டெமோக்ரஸி, கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரஸியில் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அது சமத்துவத்தை கொண்டிருக்கணும். அப்படி சமத்துவத்தை கொண்டிருக்கலன்னா அது எந்த மொழியுமே இங்கே தாக்கு பிடிக்க முடியாது. மறுபடியும் இந்த மும்மொழி கொள்கை என்ன பிரச்சனையை சந்திக்கினா, இது சமத்துவத்தை உறுதி பண்ணலை.
மறுபடியும் என்னென்னா இன்டைரக்டாக இந்தியை வந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்துடுது. ஏன்னா இங்கிலீஷை நீங்கள் அழிக்கிறாங்க. ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா இங்கிலீஷை வந்து அழிச்சிக்கிட்டே இருக்குது. இங்கிலீஷை வந்து அதை மைனஸ் பண்ணிடணும். புதிய கல்விக் கொள்கை கூட வந்து இங்கிலீஷை வந்து ஒரு சீரியஸான மேட்டராக வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்தியாவில் மொத்தமாகவே 10% மக்களுக்கு தான் ஆங்கிலம் தெரியுது. ஆனால் இந்த நாட்டினுடைய ஜுடிஷியரி, ஹையர் எஜுகேஷனு, மெடிசின் போன்ற வியாபாரம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குது. அப்போது எக்கனாமிக்கலி வெல் ஆஃப் பீப்புள் மட்டும் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்கனாமிக்கலி பேக்வேர்டு பீப்புள் வந்து ஆங்கிலம் இல்லாதனால அவங்க வந்து சமத்துவத்தை இழந்துக்கிட்டு இருக்காங்க, பல்வேறு பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை மையமாக வச்சு எந்த பாலிசியுமே எமர்ஜ் ஆக மாட்டேங்குது. இந்த இடத்துல வந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த பார்வை சரியாக பார்க்குறாருன்னு பார்க்கலாமா? இப்போ ராகுல் காந்தி வந்து ஒரு வகையான ஒரு முன்னெடுப்பை எடுத்தார். இப்போ சமீப காலத்தில் அவர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, எஸ்சி எஸ்டி மாணவர்களையும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களும் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் ஆங்கிலம் என்பது ஒரு கருவி, அது வந்து அவங்களுக்கு ஃபார்வேர்டை வந்து கொடுக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. சரி, இந்த தலித்துகளுக்கும் ஆங்கிலத்திற்கும் அவர் சொன்ன மாதிரி எஸ்சி கம்யூனிட்டிஸ்க்கும் ஆங்கில மொழிக்கும் உள்ள தொடர்பை பற்றி அந்த அரசியல் தளத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ தலித் மாணவர்களுக்கு ஏன் ஆங்கிலம் தேவை, தலித்துகளுக்கு ஏன் ஆங்கிலம் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறணும். அப்படின்னா இப்போ நீங்கள் தலித் அரசியலினுடைய முக்கிய பிரச்சனை, தலித் மக்களுடைய முக்கிய பிரச்சனையாக என்னவா இருக்குது அப்படின்னா, சமூக நிறுவனங்களுடன் அவர்கள் தொடர்பு கொள்வது வந்து இந்த ஜாதிய கட்டமைப்பு வந்து சமூக நிறுவனங்களுடன் அவங்கள வந்து தொடர்பு கொள்ளாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஆங்கிலம் கிடைக்கப்பெற்றதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க வந்து வெவ்வேறு நிறுவனங்கள் கூட தொடர்பு ஏற்படும். அவங்க வந்து வெளிநாடுகளோட தொடர்பு கொள்ளலாம், அப்புறம் வேறு மாநிலத்தோட தொடர்பு கொள்ளலாம். பல்வேறு இடங்களில் அவங்களுடைய தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அதன் காரணமாக என்ன அப்படின்னா, அவங்களுடைய பல புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களை அவங்க அக்சஸ் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்த அடிப்படையிலையுமே இதை நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, இப்போ ஒன்றிய பல்கலைக்கழகங்கள் இருக்குது, உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்குது. எல்லாத்துலேயும் ஆங்கிலம் வந்து என்ட்ரன்ஸ் எழுதணும் அப்படின்னாலே நீங்கள் ஆங்கிலம் தான் தேவை. இன்டர்நெட்டில் உள்ள எல்லா தகவல்களையும் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஆங்கிலம் தேவை. உலகத்தில் அனைத்து வகையான அறிவியல் ஜேர்னல்ஸும் அறிவியல் கட்டுரைகளும் இதில் ஒன்று ஆங்கிலத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது என்ட்ரன்ஸ் எல்லாமே இந்த தருணத்தில் இருக்கும்போது தலித்துகளுக்கு ஆங்கிலம் தெரியாமல் இருந்ததுன்னா அவங்க ரிசர்வேஷனையே பயன்படுத்த முடியாது. ஐஐடியில் உள்ள ரிசர்வேஷன் இருக்குது, அந்த ரிசர்வேஷனை அவங்க யூஸ் பண்ணணுன்னாலே அவங்களுக்கு ஆங்கிலம் தேவைப்படுது. அப்போ இந்தியாவில் நிரப்பப்படாத எல்லா ரிசர்வேஷனு, இந்த மாதிரி நிரப்பப்படாத பல இடங்களையும் ஆங்கிலம் அவங்களுக்கு வரும்போது அவங்க வந்து ஈஸியாக அதை வந்து அக்சஸ் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. சட்டம் வந்து என்ன சொல்லிருச்சு, ரிசர்வேஷன் படி நீங்கள் உள்ளே வந்துடலான்னு சொல்லிருச்சு. இன்டர்நெட் வந்து எல்லா தகவல்களையும் வச்சுருக்கு, புத்தகங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குது. அந்த புத்தகத்தை படித்து நீங்கள் வந்து இந்த ரிசர்வேஷனை யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த புத்தகங்கள் ஃபுல்லாக ஆங்கிலத்தில் இருக்குது, இவங்களுக்கு வந்து ஆங்கிலம் இல்லாத அப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த ரிசர்வேஷனை அக்சஸ் பண்ணவே முடியாதுல்ல. இந்த காரணமாகத்தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ராகுல் காந்தி வந்து தலித்துகளுக்கும் எஸ்டிகளுக்கும் ஆங்கில மொழி ஒரு கருவி. அவங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த கருவியை கொண்டு தங்களுடைய அரசியல் போராட்டத்திலையும் அவங்க ஈடுபட முடியும், தங்களுடைய வாய்ப்புகளையும் அவங்க வந்து அக்சஸ் பண்ண முடியும். அவங்களுடைய பெரிய பிரச்சனையான சமூக நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கும்போது அதுவும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ இந்த கண்ணோட்டத்தில் அவர் சொல்கிறது வந்து என்ன நடக்குதுன்னா, ராகுல் காந்தி வந்து அவங்களுடைய அப்பர்டு மொபிலிட்டிக்கு, தலித்துகளுடைய அப்பர்டு மொபிலிட்டிக்கு ஆங்கிலம் உதவுன்னு அவர் சொல்கிறார். இப்போ எல்லா மாநிலத்துக்கும் அடிப்படையில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தாய்மொழின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இணைப்பு மொழியாவோ ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கான ஒரு இணைப்பு மொழியாவோ அல்லது வந்து இந்திய அளவில் வந்து ஒரு பொது மொழியாவோ ஒரு அஃபிஷியல்னு சொல்ல முடியாது, ஒரு பொது மொழியா அப்படின்ற அளவில் வந்து அவங்க பின்பற்றணும் அப்படின்னா ஹிந்தியை பின்பற்றலாமா இங்கிலீஷை பின்பற்றலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நடக்கும் பொழுது இந்த ரெண்டு மொழியுமே ரீஜியன் மொழியில் அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது. அப்போ வந்து இங்கே வந்து அப்படி அந்த விஷயத்தை முன்வைக்கக்கூடாது. இங்கே பொது மொழியை எதிர்க்கணும்னா அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகளையும் பொது மொழியாக இருக்கணும், எந்த ஒரு குறிப்பிட்ட இங்கிலீஷ்க்கு கூட அந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வாதம் கூட முன்வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்கலாம்? இப்போ நம்மளுக்கு வந்து இதை 2 வகையாக அப்ரோச் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு மொழிக் கொள்கைன்னு ஒரு நாட்டுக்கு ஒன்று உருவாக்குறீங்கன்னா அந்த மொழிக் கொள்கை முதல் என்ன செய்யணும்னு அப்படின்னா, அது எல்லா மக்களும் சமத்துவமானவர்கள், சமமானவர்கள்ங்கிறத உறுதி செய்யணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பொது மொழியாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, நான் ஹிந்தி மக்கள் வந்து அவங்க 2ஆம் தர குடிமக்கள் ஆகிடுவாங்கன்னு அவங்க போராடுறாங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, அப்போது ஹிந்திங்கிறது வர முடியலை.
சரி, பொது மொழியாக ஒரு நாட்டுக்கு ஒரு மொழி ஏன் வரணும் அப்படின்னா அது என்ன நடனா நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கும் அந்த நாட்டுடைய வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்கும் மக்களை நோக்கி மக்களை எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கும் ஒரு பொதுமொழி ஒன்று தேவைப்படுதுன்னு சொல்லுது. தேவைப்படுங்கிற ஒரு கருத்து வந்து நிலவுது. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு முன்னாடி வந்து ஹிந்தி அண்டு இங்கிலீஷ்னு 2 மொழி இருக்குது. இப்போ நீங்கள் ஹிந்தியை வடமொழியில் என்ன, இப்போ நீங்கள் சமீபத்தின் நாளிதழ்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹிந்தி மொழியின் காரணமாக பல்வேறு மொழிகள் அழிந்து விட்டது, ஹிந்தி மொழி வந்து பல்வேறு ரீஜனல் மொழியும் விழுங்கி விட்டது அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. இப்போ ராஜஸ்தானிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்குது. அந்த ராஜஸ்தானில் அந்த லாங்குவேஜ் இருந்திருக்குது. அங்கே வந்து ஹிந்தி வந்த உடனே அந்த ராஜஸ்தானிங்கிற லாங்குவேஜ் காணாமல் போய்விட்டதாக பல்வேறு செய்திகள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் அதே இது வடகிழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில மொழி தான் அங்கே பிரதானமாக இருக்குது. அதே நேரத்தில் அங்கே வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அங்கே உள்ள ரீஜனல் லாங்குவேஜ் மறையலை. இதுக்கு என்ன காரணம்? இதை வந்து நம்ம வந்து தீவிரமாக ஆராயணும். அது இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொழியும் இன்னொரு மொழியும் சிமிலாரிட்டிஸ் இருந்ததுன்னா ஒரு மொழியை வந்து இன்னொரு மொழி அப்படி வந்து விழுங்குறதுக்கு வாய்ப்பு வந்துடுது. ஒரு மொழிக்கு அதிகாரங்கள் அதிகமாக வரும்போது அதிகாரம் உள்ள மொழி என்ன செய்திருந்தா அதிகாரம் இல்லாத மொழியை முழுங்கிருது. இந்த மாதிரி நடக்குது. ஆனால் இந்த நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா 2 மொழிக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இப்போ ராஜஸ்தானிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குது, போஜ்பூரின் லாங்குவேஜ் இருக்குது, மைத்திலி லாங்குவேஜ் இருக்குது. இந்த மாதிரி பல லாங்குவேஜ் வந்து வட மாநிலங்களில் இருக்குது. இந்த வட மாநிலங்களில் எல்லாம் என்னென்னா ஹிந்தி மொழி எல்லா மொழியையும் விழுங்கி அது ஒரு பெரிய மொழியை அங்கே வளர பார்க்குது. ஆனால் நீங்கள் வந்து ஆங்கில மொழிக்கு அந்த பண்பு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா ஆங்கில மொழிக்கும் நம்ம இந்திய மொழிகளுக்கும் எந்த சிமிலாரிட்டிஸுமே இருக்காது. அப்போ என்ன நடக்குதுன்னா வடகிழக்கு மாநிலங்களில் நீங்கள் அதை வந்து ஆய்வாளர்கள் அதை தீவிரமாக ஆராயணும். வடகிழக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் அவங்க தாய்மொழியும் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கு. அதே நேரத்தில் ஆங்கிலம் வந்து ஒரு லிங்க் லாங்குவேஜாகவும் அங்கே இருந்திருக்குது. அதில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆங்கிலத்திற்கும் அவங்களுடைய தாய்மொழிக்கும் எந்த சிமிலாரிட்டிஸும் கிடையாது. அங்கே உள்ள மக்கள் வந்து லிங்க் லாங்குவேஜாக ஆங்கிலத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் வீடுகளில் அவங்க தொடர்ந்து தங்களது தாய்மொழியே தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சிமிலாரிட்டியை வச்சு ஒரு மொழி வந்து இன்னொரு மொழியோட சிமிலாரிட்டிஸ் அந்த பண்பை வச்சு மட்டுமே வந்து நம்ம வந்து ஒரு மொழி இன்னொரு மொழியை விழுங்குதாங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிறணும். அப்போது ஒரு மொழிக் கொள்கையை உருவாக்கும் போது சமத்துவங்கிறத ரொம்ப தீவிரமாக நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா அது எந்த அளவுக்கு யூட்டிலிட்டேரியன் பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ சைனா போன்ற நாடுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சமீப காலமாக தீவிரமாக ஆங்கிலம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. வியட்நாமில் தீவிரமாக ஆங்கிலம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சவுத் கொரியாவில் தீவிரமாக ஆங்கிலம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வியாபாரம்னு வந்துருச்சு, யூட்டிலிட்டேரியன் வந்துருச்சு. அவங்க ஆங்கில மொழியை தீவிரமாக எடுக்கிறதுனால அந்த நாடுகளில் உள்ள மொழிகள் வந்து அழிந்ததாக தெரியவே இல்லை. ஒரு ஆங்கில மொழியை வந்து இருமொழி கற்றுக்கொள்ளும் போது அது ஆங்கிலத்தை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்தளவில் சொல்கிறேன். இந்தியாவை பொறுத்தளவில் என்னென்னா தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி இருக்குது, இங்கே ஆங்கில மொழியும் இருக்குது. 2 மொழியும் சேம் நேரத்தில் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு மொழி இன்னொரு மொழியை அழிக்கவே இல்லை. இதுக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்னதான் ஆனாலும் தமிழக மக்கள் வந்து இளையராஜாவின் பாடல்களுக்கு அடிமையாகத்தான் இருக்காங்க. அந்த இளையராஜாவின் பாடல்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அவங்களால வேற எதுவுமே கிடைக்க முடியாது. அதனால வந்து மொழியை வந்து நீங்கள் 2ஆக எப்போவுமே பாருங்கள். பர்சனல் ஸ்பியரில் உள்ள ஒரு மொழி, அதுக்கப்புறம் பொருள் ஈட்டுவதற்கான ஒரு மொழி. பர்சனல் ஸ்பியருக்குள்ள உங்களுக்கு ஆங்கில மொழியால் என்றைக்குமே அது சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அதனால் அந்த காரணத்தினால அது வந்து ஆங்கிலம் மொழி ஒருத்தர் கற்றுக்கொள்வதனால அது தாய்மொழி அழிஞ்சிருங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் எவிடன்ஸ் வந்து இல்லவே இல்லை. இந்தியா போன்ற நாடுகளில் அந்த எவிடன்ஸு இன்னும் நமக்கு கிடைக்கல. வடகிழக்கு மாநிலம் வந்து நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் வந்து ஆங்கில மொழி அங்கே வந்துட்டதுனால மக்கள் அங்கே வந்து இண்டிஜினியஸ் லாங்குவேஜ் அழிஞ்சிட்டாங்கிற ரெக்கார்டு வந்து இன்னும் நம்மளுக்கு வரலை. உண்மையிலே இந்த மொழி சார்ந்த அந்த ஒரு சிக்கல் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், அதில் இருக்கிற பின்னணி அரசியல் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவாக வந்து உங்களுடைய ஆய்வு பார்வையை நீங்கள் வழங்கியிருக்கீங்க. அடுத்த கட்டமாக இதோடைய அடுத்த கட்ட நகரம் எதை நோக்கி நகருது, அடுத்த விஷயத்தில் அடுத்த ஒரு டிபேட்டில் வேற ஒரு பொருளோட இந்த விஷயத்துடைய அடுத்த கட்டத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மிக்க நன்றி. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.